77வது குடியரசு தின விழா. இந்த குடியரசு தின விழாக்காக வருகை புரிந்திருக்கும் தகரபாபா பள்ளியின் வித்யாலயாவின் செயலாளர் அவர்களுக்கும், தகரபாபா பள்ளியில் பணிபுரியும் மற்ற ஆசிரியர்களுக்கும், மகளிர் பள்ளியின் பொறுப்பாளர் பிரேமா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பித்து கொடியேற்றி எங்களை சிறப்பிக்குமாறு வந்திருக்கும் நாகராஜ் சார், பாக்யராஜ் சார், தனா மேடம் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் விஜயன் சார், ஆஃபீஸர்ஸ் அவர்கள் அனைவர்களும் வருக வருக என வரவேற்று விழாவினை சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 1941 பிப்ரவரி 1 காந்தியடிகளால் நடப்பட்டு இக்கட்டிடம் துவங்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறோம். அப்படியே காந்தியை போராடி சுதந்திரம் பெற்று 1947 சுதந்திரம் வாங்கி நம்ம ஒவ்வொருத்தரும் மக்களாட்சி ஆளுமையும் குடியுரிமையும் நம்மளால் பெற முடியல. அதுக்காக 3 ஆண்டு காலம் பெரும் போராட்டம் பிறகு ஜாதி இன மத வேறுபாடு இன்றி வேற்றுமையில் ஒற்றுமையுடன் ஒன்று விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் உருவாக்கப்பட்டதே நம்மளது அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 27ஆம் தேதி குடியுரிமை பெற்று குடியரசு தினம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் இன்று. அவ்விழாவிற்கு அனைவரும் விழாவினை சிறப்பித்து தந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கொடி ஏற்றினார் தெரியுங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்குமே அவரு சமூக நல பண்ணிடும். அவர்கிட்ட அவரோட 2 பசங்க எங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஒரு பையன் சாயசரம் படிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் வேறு ஸ்கூல் போயிருக்கான். இப்போ அவங்களோட பேரை திவினேஷ் எங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறான். இது மாதிரி எல்லா பசங்களையும் எங்களோட கல்வித்தரம் உயருது. அவர் கொடி ஏற்றத்துக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அனைவருக்கும் ரிபப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள். Let us all take a pledge today that we will grow, our family will grow, and our institution will grow. As a whole, the country will grow together in a shining way. So once again, I wish you all the very best and happy Republic Day. Thank you all. And I congratulate all those who are all involved in different works like arranging flag parts mast and arranging the chief guest
and everybody. Thank you all very much, and especially our chief guest and guests. And as well as it's our desire to have it, and in fact, I think we can continue the same practice to invite them and honor them on this occasion, and as well Independence Day too. Thank you all very much. Thank you for cooperating to make this a grand success. Thank you. அதாவது இவருடைய பையன் எங்கே படிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பட் இவர் தான் இங்கே கொடியேற்றணுங்கிறத நான் தெளிவாக நான் வந்தவொடனே சொல்லிட்டேன். அது எந்த விதத்தில் சரியாக அமைஞ்சு போச்சு. எல்லோருக்கும் காலை வணக்கம். 1946 பிப்ரவரி 1ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகளால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தக்கர் பாபா வித்யாலயா நிறுவனமானது. அதன் சார்பாக நடந்து கொண்டிருப்பது தக்கர் பாபா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. இங்கு ஏறக்குறைய 70 மாணவர்கள் இலவசமாக பயின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று 77வது குடியரசு தினத்தை நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு என்னவென்றால், இன்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்தவர்கள் துப்புரவு பணியாளர்கள். நாம் அந்நிய ஆட்சியிலிருந்து 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை பெற்றோம். அது விடுதலை பெற்றது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒரு வீட்டை சந்தோஷமாக ஒற்றுமையாக பராமரித்து மகாத்மா காந்தியடிகளின் கனவை நனவாக்க கொண்டு செல்ல வேண்டியது என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ள கனவாகும். அது நம்முடைய கடமையும் ஆகும். அதற்காக தான் 1950 வல்லபாய் பட்டேல் போன்ற பெரியோர்களால் வேற்றுமையில் ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தத்துவத்துக்கு இணங்க பல மதம், இனம், மொழி, கலாச்சார வேறுபாடு, எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி இந்தியா ஒற்றுமையாக உலகத்திற்கு ஒரு சான்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சட்டங்கள் இயற்றப்பட்டு 1950 ஜனவரி 26 நம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று 77வது குடியரசு தினம். அதை மிகவும் சிறப்பாக தக்கர் பாபா வித்யாலயா வளாகத்தில் தக்கர் பாபா வித்யாலயா ITI மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், தக்கர் பாபா மழலையர் பள்ளி மற்றும் தக்கர் பாபா ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் மூன்றும் இணைந்து இன்று கொண்டாடியிருக்கிறோம். இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறுவதில் பெருமிதம் அடைகிறோம். எல்லோரும் இங்கு வந்து இதில் பங்கு பெற்றதற்கு மிக்க நன்றியையும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த குடியரசு தினம் ஏன் கொண்டாடிக்கிறோம் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். 1947ஆம் ஆண்டு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அது ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய எல்லா சொத்துக்களையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை சுதந்திரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவங்களுடைய அடிமை ஆட்சியிலேருந்து நம்ம வந்துட்டோன்றதுனால நம்மளுக்குள்ள ஜன வாங்க சார். ஆமாம்.
மேடம் எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வாங்க வாங்கியிருக்கா? டீச்சர்ஸ் மணி வாங்கிட்டியா? மேடம் வாங்க. வாங்கிட்டீங்களா?